وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم: ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه في الآخرة من الخاسرين. பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா நம்மை எல்லாம் படைத்து பாதுகாத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வழியை சரியான வகுத்து தந்து அதன்படி செயல்படுகிற ஒரு தூதரையும் தந்து நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் அமைந்தால் இந்த உலகத்தில் நாம் முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்க முடியும், நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எப்படி நான் முஸ்லிமாக எழுந்து சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற எல்லா பாடத்தையும் அழகாக தெளிவாக விளக்கெல்லாம் தந்திருக்கிறார். அப்படி தந்திருக்கிற இந்த குர்ஆன், அந்த குர்ஆனை படிக்கிற போதுதான், அதை கவனமாக படிக்கிற போதுதான் அந்த வழியை தெரிந்து நாம் ஒரு உண்மையான முஸ்லிமாக வாழ மரணிக்க முடியும். ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே அவன் தந்திருக்கிற மார்க்க இஸ்லாம் என்பதை நமக்கு சொல்லிவிட்டு அதைத்தான் அவன் மார்க்கமாக ஏற்றிருக்கிறான். இந்த உலகத்தில் நாம் நடக்க வேண்டுமானால் அல்லாஹ்வை நோக்கி இறைவனை கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும், அவன் பக்கம் சேர வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு அல்லாஹ் வழியை போட்டு தந்தான். நம்ம இஸ்லாத்தில் ஒவ்வொன்றுமே அழகான வார்த்தை. தமிழ் சொல்ல மார்க்கம், ரூட், சரியான வழி இஸ்லாத்தில் எதுன்னா இஸ்லாம் தான். அந்த இஸ்லாம் யாரு? அல்லாஹ் உள்ளது. அதனால இஸ்லாமி தீனன். எனவே யாரேனும் இந்த உலகத்தில் வாழுகிற போது இஸ்லாம் அல்லாத ஒன்றை மார்க்கமாக வழியாக தேர்ந்தெடுத்துக் கொண்டால் பலை யுக்பல மின், திட்டவட்டமாக அவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவன் மறுமையில் நஷ்டமடைந்து நரகத்தில் ஆகிவிடுவான். அவன் மறுமையில சொர்க்கம் கிடைக்க வேண்டுமா இஸ்லாமை கடைக்கணும். இஸ்லாம் அல்லாத எந்த வழியிலையும் போகக்கூடாது. அப்ப இஸ்லாம் கற்றுக்க அந்த வழியில போகும்போது நம்ம நேரான வழியில சென்று உண்மையான முஸ்லிமா வாழ்ந்து அழிக்க முடியும். அப்படி போறாத என்ன செய்யணும்? எல்லாத்தையும் அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா 33 அத்தியாயத்துல சூரத்துல் அஹ்ஸாப் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்துல 30-31 சொல்லி காட்டுறான். லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அப்ப முகம்மது வார்த்தை பயன்படுத்தல, அல்லாஹ்வுடைய தூதர். ஏன்னா முகம்மது ஸல்லல்லாஹு வாழ்க்கையில 2 வகையான வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இல்லாத ஒரு வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய தூதராக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. அதனால அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரில் உங்களுக்கு ஒரு உண்மை இருக்கிறது என்கிறார். அவருடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை தொடங்கி அவர் முடிக்கிற வரையில ஒரு தனி மனிதன், ஒரு ஆட்சியை நடத்தக்கூடியவன், அவன் தொண்டன், தலைவன், தாப்பன், தாய், தந்தை, கணவன், மனைவி, அண்ணன், தம்பி, உற்றார் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற எல்லா பாடத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா காட்டிட்டான். அதனாலதான் உங்களுக்கு
அல்லாஹ்வுடைய தூதரில் அழகான முன்மாறி இருக்கிறது. அவர் வாழ்க்கையில நல்ல முன்மாறியோடு, சிறந்த முன்மாறியோடு அழகான முன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தா போதும். அவர் சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா சொல்லிட்டு அரபி ஒரு பாடம் இருக்கு, பதில் பதில் இலக்கணம் சொல்லுவாங்க. அதான் இது உங்களுக்குன்னா யார் என்றா அவங்களுக்கு ஒரு இலக்கணம். இந்த உங்களுக்கு என்று சொன்னால் லிமன்கான யர்ஜுல்லாஹா வல் யௌமல் ஆகிர வ ذكرல்லாஹ் கதீரா. யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழுகிற போது அல்லாஹ்வை விரும்புகிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் அன்பா நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, அப்படின்னா வல் யௌமல் ஆகிர், அல்லாஹ்வுடைய அன்பு என்பதே மறுமைதான். அப்ப அல்லாஹ்வை விரும்புகிற ஒருத்தர் மறுமையை விரும்ப வேண்டும், மறுமை வாழ்க்கை சரியா அமைய வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். இந்த ரெண்டை விரும்பிட்டான் ஒருத்தர், அல்லாஹ் விரும்புறான், அல்லாஹ்வுடைய மறுமை விரும்புகிறான். அப்படி விரும்புகிற போது அவர் மூன்றாவது பண்பாக அவன் அல்லாஹ்வை மறுமையை விரும்பி வாழ ஆசைப்படுகிற போது அல்லாஹ்வை அதிகமாக நினைத்து வாழ வேண்டும். அப்ப இறை நினைவு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை நினைவு விளக்கம் சொல்லும் போது சுருக்கம் அழகா சொன்னாங்க, அல்லாஹ்வை நினைத்து வாழ்பவருக்கும் அந்த நினைவற்று வாழ் உதாரணம் உயிருள்ளவரையும் செத்தவரையும் போல என்றார்கள். ஒருத்தர் உயிருள்ளவனா இல்லையா என்பதை கணிப்பதற்கு அல்லாஹ்வுடைய பார்வையில இறை நினைவோடு வாழுகிறவன் அவன் தான் அல்லாஹ்விடத்துல உயிருள்ளவன். அந்த இறை நினைவு இல்லாமல் வாழுகிறவன் அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில பிணமாக நினைப்புன்னு சொல்லுவாருங்க. மனுஷன் நடக்கிறான் தவிர அவன் வந்து செத்தவன் தான் அல்லாஹ்வுடைய கணிப்புல. அப்ப ஒரு மாதிரி உயிரோடு இந்த உலகத்துல வாழண்டா முஸ்லீமாக வாழும். முஸ்லீமாக வாழ வேண்டும் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை தெரியணும். இஸ்லாம் மார்க்க தெரிவதா இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகான முதன்மாரி அல்லாஹ் மறுமை. அதனால அல்லாஹ் தாலா அழகான சொல்லி காட்டுறான். அதாவது குல் நபின்னு சொல்லுங்க, நபி அல்லாஹ் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லி நிறைய சொல்லிட்டான். இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அப்ப அல்லாஹ்வையும் மறுமையும் விரும்பி அல்லாஹ் அதிகமாக நினைத்து வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய அழகான முன்மா இருக்கு. அப்ப அல்லாஹ்வையும் மறுமையும் விரும்புறதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்றான், குல் நபியை சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவதாக இருப்பீர்களானால், நான் அல்லாஹ் விரும்புறேன், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்று யாராவது சொல்வதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கணும்டா அவன் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றணும். ஏன்னா அல்லாஹ் விரும்புகிறான்னு சொன்னா அல்லாஹ் ரசூல் இல்லாம விளங்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழியை பின்பற்றணும். அப்படி பின்பற்றினா அல்லாஹ் அவங்களை விரும்புவான், உங்கள் பாவனை மன்னிச்சிருவான். வல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மிகப்பெரிய மன்னிப்பாளன், மிகப்பெரிய கிருபையாளன். அப்ப அல்லாஹ்வுடைய அன்பு மறுமையில பரிசு இதெல்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு அழகான ஒரே வழி அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்ற வேண்டும். இது இல்லாததான், அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மார் இல்லாதனாலதான் தரீகா, மதுஹபு, மசலக்கு, மன்ஹஜ் நிறைய பேர்ல வந்து காணனா இந்த வழி இல்லாததான். அல்லாஹ் ரசூல், குர்ஆன் ஹதீஸ், இந்த ரெண்டு தான் அடிப்படை. இந்த ரெண்டு அடிப்படை இல்லைன்னா பல பேர்ல பல பிரிவுகள், பல வகையான கொள்கைகள், மோதல்கள் ஏற்படும். அதனால அல்லாஹ்விடத்துல அழகா பகிரங்கம் அறிவு செய்ய சொல்லி அடுத்த வசனத்துல நீங்க என்ன பின்பற்றுங்கள் மட்டும் விடல, குல் அத்தீயுல்லாஹ் வ ரசூல், என்ன பின்பற்றுங்க, அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைச்சிரும் என்று சொல்லிட்டு குல் அத்தீயுல்லாஹ் வ ரசூல், நீங்க அல்லாஹ்வுக்கு ரசூல் கட்டுப்படுங்க. ரெண்டு தான், அல்லாஹ் கட்டுப்படுங்க, ரசூல் கட்டுப்படுங்க. ரசூல் கட்டுப்பட்டு அல்லாஹ் கட்டுப்பட்ட மாதிரி. அப்ப அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுங்கள். ஃபைன் தவல்லோ, அப்படி கட்டுப்பட மறுத்தால் ஃபைன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், நிச்சயமாக காஃபிர்களை, இறை நிராகரிப்பாளர்கள் நேசிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் எல்லாம் சுருக்கி வளர்ந்துட்டான். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றணும். ரசூலை பின்பற்ற அல்லாஹ் கட்டுப்படணும். அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிற பழக்கம் நம்மள்கிட்ட வந்துட்டா திருப்தியா வாழலாம், சந்தோஷமா வாழலாம், ஒரு உண்மையான விஷயமா வாழ மரணிக்கலாம். ஆனா அல்லாஹ் வந்து அல்லாஹ் கட்டுப்படுங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு, அருள், உபகாரம் கிடைக்கணும். அப்ப அல்லாஹ் கட்டுப்படும் மனசுல நமக்கு ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், நான் அல்லாஹ் கட்டுப்பட்டேன், ரசூல் கட்டுப்பட்டேன். இந்த ரெண்டு அடிப்படையை நம்ம உள்ளத்துல பதிய வச்சுட்டா நான் உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையில உயர்ந்த சொர்க்கம் போகலாம். அப்ப இந்த ரெண்டு அடிப்படையில வாழ்வதற்கு
இன்னைக்கு நம்ம குர்ஆன் சொல்லும்போது சொல்லக்கூடிய எனக்கு சரி, கேட்கிறவங்களுக்கும் சரிதான். பெரும்பாலும் சில பாரமா இதெல்லாம் கடைபிடிக்க முடியுமா, இதுல நடக்க முடியுமா, இதுல நடக்கும்போது இதெல்லாம் பிரச்சனை ஏற்படும், இதெல்லாம் எந்த சூழ்நிலை ஏற்படும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் இயல்பா ஏற்படும், உண்மைதான். ஆனால் அதையும் கடந்து அல்லாஹ் சொல்ற கேட்பேன்னு சொல்றதுக்கு ஒரு முன்மாதிரி கூட்டத்தை அல்லாஹ் காட்டினான். இதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பம்சம் தான் இருந்தாங்க. எத்தனையோ விஷயங்கள் படிக்கிறோம், அதுக்கெல்லாம் முன்மாதிரி என்ன, அதை எப்படி செயல்படுத்துறது, செயல்படுத்த முடியுமா முடியாதா இதெல்லாம் கேள்வி வரலாம். ஆனா அல்லாஹ் தந்த இந்த மார்க் இருக்க, இதை செயல்படுத்தி காட்டிய ஒரு கூட்டத்தை நம்ம முன்னாடி கண்டுபிட்டான். அந்த அடுத்த வருஷம் படிச்சு பார்க்கலாம். அல்லாஹ் அந்த சஹாபாக்களை அப்படிலாம் சொல்லி காட்டுறான், எப்படிலாம் வாழ்ந்தாங்க, எப்படிலாம் கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதை ஏற்றுக்கொண்டு கண்ணால பார்த்து காதால செய்ய கேட்டு வாழ்ந்தாங்களே, அவங்க நமக்கு எல்லா வழியும் காட்டிட்டாங்க. அல்லாஹ் கட்டுப்படுற விஷயத்துல அவங்க முன்னாடி இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கிறோம். எந்த விஷயத்தை எந்த அளவுக்குன்னா, இப்ப எப்படின்னா ஒரு ஆள் ஒரு செய்திகளை கேட்க வச்சுக்கிறாங்க, பள்ளியிலே வழியோ கேட்டீங்கன்னா பக்கத்துல நல்ல 10 பேர் சொல்லுவாங்க. ஒரு ஆள் கேட்டாலும் 10 பேர் பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் அந்த காலம் கிடையாது. சொல்லுவது நிப்பாட்ட மாட்டாங்க. நான் சொன்ன சொல்றேன் உடனே கேட்டுக்குவாங்க. அவ அந்த நிறைய படிச்சுட்டாங்க மக்கள் அப்படின்னு நினைச்சிட்டான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்த சஹாபா மிகப்பெரிய பேர், மிகப்பெரிய பாக்கியம். எந்த விஷயமா இருந்தாலும் ஆணோ பெண்ணோ தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்ட ஓடோடி வருவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தெரிந்தால் சொல்லுவார்கள், தெரியாத போது கோரமாக இருப்பா அல்லாஹ் சொல்லிடுவான். இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய தெரியாம, அல்லாஹ்வுடைய தூதர் தெரியாம மார்க்குன்னு என்னன்னு தெரியாது. நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்ற விஷயம் என்னது, உனக்கு வேதண்டா என்னன்னு தெரியல, ஈமான்டா என்னன்னே தெரியாம தெரியுந்த என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஈமானையும் வேதத்தை அல்லாஹ் படிச்சு கொடுத்து அந்த பாடத்தை மக்கள் சொல்றான். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிறைய விஷயம் தெரியாது, தெரியாத விஷயம் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளமே அதுதான். ஒரு சாதாரண மனிதருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வித்தியாசம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு நான் உங்களை போல சாப்பிடுறேன், உங்களை போல குடிக்கிறேன், உங்களை போல மறக்கிறேன் எல்லாம் சொன்னாங்க. ஆனா வஹி இறை செய்தி என்று வருவது அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான் வரும். உலகத்துல யாருக்கு வராது. எப்போல்லாம் இந்த உலகத்தில் நபிமார் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இறை செய்தி, மற்றவருக்கு இறை செய்தியுடைய பாடம், அவ்வளவுதான். அப்ப இந்த அடிப்படையில் வாழ்ந்துக்கிறாங்க. அதனால திருமறை குர்ஆனை படிக்கணும். அதை அடின்னு சொல்லிட்டு குர்ஆனை படிக்கிற பழக்கம் நம்ம வரணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தாவது படிக்கணுங்க, இல்ல வாழ்க்கையில பரக்கத்து இல்லை. சூரிய ஒளிச்சு பயத்துக்குள்ள ஒரு ஆயத்தாவது படிச்சிடும். அப்படி படிச்சாதான் நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்து, ஒரு அபிவிருத்தி. நான் ஒரு இஸ்லாமிய நான் வாழ போறேன் ஒரு முன்மாறி வரணும். அப்ப குர்ஆனை படிச்சாலும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், குர்ஆனை எப்போலாம் படிக்கிறீங்களோ அப்ப எல்லாரும் உள்ளத்திலையும் இன்னொரு ஆசை, ஒரு உந்தல் ஏற்படும். ஹதீஸ் குர்ஆன் மட்டும் படிச்ச விளங்காது. நிறைய இடங்கள்ல குர்ஆனை படிச்ச முழுமையும் கிடைக்காது. அப்ப குர்ஆனை முழுமைப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் நபி அனுப்பினான். இந்த குர்ஆனுக்கு எவ்வளவு கிதாப் பாருங்க, ஹதீஸ் கிதாப் அவ்வளவு இந்த குர்ஆன் விளக்கம் தான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தான் எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் விளக்கியிருக்கிறான். அதனால எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. ஒரு நாளைக்கு காலை எழுச்சமா படுக்க போறதுக்குள்ள என்னெல்லாம் செய்யறோம். நிறைய நம்ம அதிகமா எப்படி கேட்டீங்கன்னா, பள்ளிக்கு வர்றது லேட்டா இருந்தாலும் நம்ம வேலை கரெக்டா இருக்கும். சில பாருங்க சுபுக்கு இப்ப 6:50 55 ஆயிடுச்சு, நீ 6க்கு ஆகும். அப்பவும் பாருங்க சில பேர் 2 தின்னான்னு சொல்லிருப்போம், கடைசியெல்லாம் சேர்ப்போம். சின்னத்து நம்ம பிள்ளை நிறைய சின்னத்து நடக்கும், பிந்திர சின்னத்து பிந்த கிடையாது. நம்ம பிள்ளை மட்டும் அதிகம் நிறைய அளவு சொல்லுவாங்க. ஒரு ஜமாத்து 2 எப்ப 6 மணிக்கு மேல 6:30 வச்சு பார்ப்பேன். நான் ஒரு பள்ளியில சொன்ன தலைவர் சொல்லி 6:30 வச்சிருவாங்க. அப்ப 7க்கு வருவாங்க. அப்ப எல்லாம் இந்த மக்கள் இது இப்படிதான் இருக்கிறவங்கள்ட்ட காணம் கேட்டா பொருத்தமான காணம் சொல்லுவாங்க. அதே ஆளுக்க கடைக்கு கரெக்டா போவாங்க. எனக்கு தலைவர் சொன்னீங்க, கால்வெல் சொன்னீங்க, கைவெல் சொன்னீங்க, என்ன செய்யறது, போய் ஆகணும், இல்ல அது கொண்டு போய் ஆகணும். அப்ப எல்லாம் இதெல்லாம் கேட்க மாட்டேன், அதை கேட்பாங்கமா நினைக்கிறாங்க. அப்ப இந்த உணர்வு தான் மனசுல மாத்திருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணால கண்டு அவங்க செய்தி காதால கேட்டாங்க பாருங்க. அதுல ஆண்கள் பெண்களுடைய பாடத்தை படிச்சு பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ், அந்த பெண்களும் ஆண்களும் மிகப்பெரிய முன்மாதிரி. ஒரு முறை ஹவுலா என்ற ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி வந்தாங்க. என்ன விஷயம், நம்ம எதுக்குமே கேட்க மாட்டோம். அவங்க எதையெல்லாம் கேட்டுக்காங்க பாருங்க. ஆரம்ப காலத்துல நிறைய சட்டங்கள் இஸ்லாம் வந்து ஒரு மாத்திரிச்சு. ஆனா மாற்றப்பட்ட சட்டங்களே அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டான். எதெல்லாம் அவங்க செய்துகிட்டு இருந்தாங்க அப்படி நிறைய செய்தி சொல்லி காட்டான். அதுல ஒரு செய்தி என்னன்னா,
ஹவுலாங்கிற ஒரு பெண்ணு வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கணவர் என்னை நல்ல இளமை அனுபவிச்சார். நான் அவருக்கு என்னுடைய இளமையெல்லாம் அவருக்கு இன்பமாக கொடுத்தேன். என்னுடைய வயிற்றை அவருடைய குழந்தைகளுக்கு பாத்திரமாக கொடுத்தேன். இப்படி எல்லாம் என்ன ரொம்ப அனுபவிச்சாரு. வயது மிகுந்த காலம் ஒண்ணு வருது. அந்த காலம் வந்த போது அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு பெண்ணை பிடிக்கல வச்சுங்களேன், அவன் பிடிக்கல என்ன செய்ய வேண்டாம், அவன் மனைவி பார்த்து அவன் சொல்றது, ஓ முதுகு எங்க உம்மாவுடைய முதுகு போல இருக்குது அப்படி சொல்லுவான். அப்படி சொல்லிட்டான்னா அவனுக்கு அவன் உம்மா மாறி ஆயிடுவான். உம்மா மாறி ஆகிட்டா மனைவிக்கு அந்தஸ்து போயிடும். அப்ப கணவன் மேலே வாழ முடியாது. அப்ப இந்த இந்த பெண்ட வந்து ஒரு சொல்றாரு, இப்னு சாலபா சொல்றாரு, நீ உன்னுடைய முதுகு உம்மாவோட முதுகு போல இருக்குன்னு சொல்லிட்டார். சொல்லிட்ட என்னாச்சு, அவன் கணவனே வாழ முடியாது. நிறைய அந்த காலத்து தலாக்கு வரதுக்கு முன்னால் நிறைய விஷயம் இருந்துச்சு. ஈலான்னு ஒண்ணு. ஒரு மனுஷன் என்ன செய்வான், தன்னுடைய மனைவி பார்த்து ஒரு தலாக் சொல்லிட்ட போட்டுருவான், நீ வீட்டுக்கு போட்டுருவான், திரும்ப வான்னு கூப்பிடுவான், திரும்ப போமா, திரும்ப வா, இப்படி எல்லாம் இஷ்டம் போல செய்தான். அப்ப ஈலாங்கிற பேர்ல லிகாருங்கிற பேர், லிகார்னா தாயுடைய முதுகு போல் மனைவி சொல்றேன், இப்படிதான் சொல்லி செய்வாங்க. பெண்ணை தலாக் சொல்ற மாதிரி ஆக்கிடுவாங்க. இவர் சொல்லிட்டு வெளியே போயிருக்காரு. போயிட்டு திரும்ப வர்றார். வந்த உடனே மனைவி விட்டு என்ன செய்யறார், திரும்ப சேர்ந்து வாழ ஆசைப்படுறார். அப்ப கூட உடல் கூட ஆசைப்படுறார். அப்ப அவர் வந்து இவரோட அழைச்சோட சொல்றாங்க, நீங்க என்ன உங்க உம்மாவுக்கு ஒப்பாக்கி சொல்லிட்டீங்க, அதனால இன்னமும் நான் உங்களை மனைவி இருக்க முடியாதுன்னு சொன்னாங்களாம். அந்த செய்தியை ஹதீஸ் படிக்கும்போது சுவையா இருக்கு. அப்ப பெண் சொல்றாங்க, அவர் என்ன விழுத்தாரு, பிடிச்சி இழுத்தாரு. ஒரு கிழவனை ஒரு இளைஞ்சி எந்த அளவுக்கு போர்ஸ் தள்ளுவா அந்த அளவுக்கு தள்ளிட்டாரு. தள்ளிட்டு நேரம் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி கணவர் என்னை, அவர் பேர் ஹவுஸ், இப்படி சாமித்தின்படி மக ஹவுஸ், அவர் சொல்றாரு, என்னுடைய மனைவியை என்னுடைய கணவர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு என்னோட சேர்ந்து ஆசைப்படுறாரு, நான் ஆளை தள்ளிட்டு வந்துட்டேன். அப்படி சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்னா அந்த கால பழக்கம் தான், அவர் ஒரு சொந்தக்காரர் தானே, ஒரு சின்ன பெரிய மக்கள் தானே, அவர் சேர்ந்து நீ வாழ வேண்டி தானே அப்படின்னு அப்படி சொன்னாங்க. பாருங்க, இடையெல்லாம் அனுப்பிச்சார்ல, நான் அழகான இந்த இளமையெல்லாம் போயிடுச்சு, இப்ப எனக்கும் வயசாயிடுச்சு. இந்த நேரத்தில் அவரை சொல்லிட்டாரு, சொன்ன எப்படி வாழ முடியும்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன் சொல்ல பாருங்க, கது சமியல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஸ்தகி இலல்லாஹி வல்லாஹு யஸ்மு தஹாவரக்கும் இன்னல்லாஹு ஸமீஉன் பஸீர். அந்த பெண் சொன்ன விஷயத்தை ஆயிஷா சொல்றாங்க, இந்த வார்த்தைய அவன் சரியா அல்லாஹ்வுடைய தூது சொல்லி நான் நின்றேன், சரி எங்களுக்கே விளங்கல, ஆனா வானத்தில் உள்ளவன் கேட்டான். அவங்களுக்கு தனி சிறப்பே இருந்துச்சு. இந்த வார்த்தை அரிசி வச்சு அந்த பெண்ணுக்கு வானத்தில் உள்ளவன் கேட்ட பெண்ணு அப்படி சொல்ற அளவுக்கு அவளுக்கு பேரே இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா உமர் இருந்தாத்தால ஒரு தடவை அவங்களுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி பொறுப்பாளர் உமரே அவளை கூப்பிட்டாங்க, நின்ட்டான் அந்த பெண்ணு. நின்று திரும்பி பார்த்த உடனே இவங்க வந்துட்டாங்க, கிட்டத்துல போய் பக்கத்தில் நின்ட்டாங்க. அப்ப உமரே, அந்த பெண்ணு பாருங்க எப்படி சொல்றாங்கடா, நீ முதல்ல உமைர், அரபில உமைர் சொன்ன சின்ன உமர், நீ சின்ன பிள்ளையா இருந்த, அவள் சின்ன பிள்ளையா இருக்கிற போது நீ என்ன செய்யணும், உன்னுடைய ஆடு மாடுகளை அது மாதிரி உன்னுடைய அடிமைகளை எல்லாம் என்ன செய்ய நிறைய வேலை வாங்கிட்டு இருப்ப. அதுக்கு பிறகு அல்ல உமர், அவருடைய உமர் தான் சின்ன உமர், சின்ன பிள்ளையா இருக்கும் போது. இப்ப நீ உமரா என்ன எப்படி இருக்குன்னா பெரிய அமீர் உமரா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ அல்லாஹ் பயந்துங்க. அவன் எல்லாரும் இன்னைக்கு சகோதரர் பாத்தீங்கன்னா திடீர்த்தக்கு இல்லாமா நம்ம போன புதுசுக்கு ஒரு மாதிரி நம்ம அல்லாஹ் பயந்துக்கன்னு சொல்றாங்க. அவர் போகும்போது தெரிஞ்சு அவனுடைய பழக்கத்துல அல்லாஹ் பயந்து சொல்ற ஒரு ஆள் பழக்கம் வச்சுக்கான். அவன் அல்லாஹ் பயந்து கொள்ளியோ, அது ஒரு காலம் இப்படி இருந்த, இப்ப ஆட்சியாளர் ஆயிட்ட, உன்னுடைய மக்கள் நல்லது நடந்துக்க வச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க, இவங்க திரும்பிட்டாங்க. அவ சபையில ஒரு ஆள், என்னங்க அந்த பொம்பளை வந்து கூப்பிட்டா நின்றுட்டீங்களே, இது எல்லாரும் ஏற்படும் இல்ல, பொம்பளை கூப்பிட்டா வந்து நின்று கேட்டுட்டியே, சின்ன பையன் கூப்பிட்டா நின்று கேட்டுட்டே சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, அந்த பெண் யார் தெரியுமா, அவளுடைய குரலை அல்லாஹ் 7 வாரத்திலிருந்து கேட்டு விட்டா. அப்படிப்பட்ட பெண், அவளுடைய தேவையை சொல்லிட்டு போயிட்டா. ஒருவேளை சொல்ல லேட் ஆயிட்டா அவ எவ்வளவு இங்கே நிற்பேன்,
இடையில தொழுகை டைம் வந்தா போயிட்டு வந்துருவேன். அவன் சொல்லி முடிக்கிற வரைக்கும் இந்த அப்படிப்பட்ட சிறந்த பெண் பாரு. சஹாபாக்கள் எப்படி உறவு பாருங்க. ஒரு அமீர் தலைவர் ஒரு பொம்பளை கூட தீ பார்ப்போமா, அவனுக்கு வேற இல்லைன்னு எந்த எது பேசுன்னு தெரியாது அவளுக்கு. அவள் வா உங்களை நின்று கேட்டு அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, அதான் சிறப்பு. என்ன அவள் பதில் சொல்லு நேரம் எவ்வளவு நேரம் போறான் பரவாயில்ல, நின்று என்னன்னு கேட்டு அவ தேவையை நிறைவு செய்ய கூட அவன் பேச்சு கேட்டு இருப்பேன். அதுக்கு ஆணையன்னா அல்ல அவளுடைய வார்த்தை கேட்டான். எவ்வளவு சிறப்பு பாருங்க. அவன் என்னன்னா அல்லா கேட்டு விட்டான். அந்த பெண்ணு பாருங்க எங்க வந்தா ரசூலுல்லாஹ் நடந்த விஷயம் என்ன வேற யார்ட்டையும் போய் சொல்லி என்ன செய்யலாம் ஏன் செய்யலாம் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நேரம் வந்துருவாங்க அல்லாஹ்வோட தூதர். இந்த விஷயத்தை போய் எப்படி சொல்றா யோசிக்க மாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சந்தோஷப்பட்டு சொல்லுவாங்க, அன்சாரி பெண்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்யட்டும். ஏன்னா அவங்க அல்லாஹ்வோட தூதத்தை என்ன விட்டாலும் எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டாங்க, எந்த மார்க்கத்தில் வைக்கவே பட மாட்டாங்க, கேட்டுருவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்ற கத்சமி அல்லாஹ் கௌலன் துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, தன்னுடைய கணவன் விஷயத்துல நபியே ஒன்னிட்ட வாக்குவாதம் செய்தால அந்த பேச்ச அல்லாஹ் நான் கேட்டுட்டேங்கிறான். தஸ்தகி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்துல முறையிடுகிறவள் உங்ககிட்ட வந்து வார சொன்னா, நீங்க உங்ககிட்ட சொல்லிட்டு எங்கிட்ட முறையிட்டு அதை நான் கேட்டு விட்டேன். ஏன் அல்லாஹ் சமீஉம் பஸீர். அல்லாஹ் இஸ்மு தஹாவரக்குமா, நீங்களும் அந்த பெண்ணும் உரையாடல் அல்லாஹ் கேட்டு விட்டான். வல்லாஹு சமீஉன் பஸீர், அல்லாஹ் எதையும் எப்போதும் கேட்கிறவன் எப்போதும் பார்ப்பவன். குர்ஆன்ல அடிக்கடி வார்த்தை வரும். சஹாபாக்களை மாத்துறதுக்கு இது முக்கியமான காரணம். எந்த நேரத்திலையும் இந்த ரெண்டு வார்த்தை சமீஉன் பஸீர். அல்லாஹ் எப்போதும் எல்லாவற்றையும் எங்கிருந்தாலும் கேட்கக்கூடியவன். இந்த ஆற்றல் தெரிஞ்சிருந்தா அந்த சஹாபாக்களுக்கு இருந்த அந்த அறிவும் ஆற்றலும் இல்லாதனாலதான் அவங்களாம் யாரு ஒரு காலத்துல நம்ம அடிக்கடி சொல்லிட்டு பெரிய குடிகாரர்கள், மிகப்பெரிய திருடர்கள், எல்லா கெட்ட பழக்கம் இருந்துச்சு. ஆனா குர்ஆனை படிச்ச பிறகு அவங்க இந்த ரெண்டு வார்த்தை இது மாதிரி வார்த்தைகள் அல்ல அவன் படிக்க படிக்க உள்ளத்துல ஆழ பதிந்த விஷயம். அதான் வர்ஜுல்லாஹ் வல் யௌமுல் ஆகிர், அல்லாஹ் மறுமை விரும்பினாங்க. அப்ப மறுமையை விரும்ப மறுமை யாருக்கு அல்லாஹ், அவன் யாரு எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், எப்போது கேட்டுக்கிட்டே இருக்கிற ரெண்டு வார்த்தை அவங்கள மிகப்பெரிய மாற்றத்தை எடுத்துக்க. இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி மனசில் பதிச்சுட்டு எதை சொன்னாலும் செய்தாலும் நீ நம்மள எப்படி யார் நம்மளை கேட்க போறான், நான் யார் தெரியுமில்ல, இப்படி நிறைய நினைக்கிறான், நான் யார் தெரியுமில்ல, எனக்கு இந்த பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பு இருக்கு அது இருக்கு, அதெல்லாம் கிடையாது. என்ன பேசினாலும் அல்லாஹ் பார்க்கிற அல்லாஹ் அந்த பண்பு வந்துட்டா படிவு அடக்கம் பயம் ஒழுக்கம் இல்ல வந்துடும். சஹாபாக்களோட ஒழுக்கத்துக்கும் பயத்துக்கும் படிவுக்கும் முக்கியமான காரணம் இதுதான் முக்கியமான காரணம். என்ன சொன்னாலும் அல்லாஹ் கேட்கிறான அல்லாஹ் பாக்குறான என்ற அந்த உணர்வாழ ஆழ பதிந்து. அதனால வரலாறு அடிக்கடி படிக்கிறோம்ல, நம்ம உலகத்துல எத்தனையோ தவறை செய்யிட்டு சொன்னா கூட திருந்த மாட்டேங்கிறாங்க. சிலர் செய்யறதுக்கு முன்னாலே பாலம் போட்டுக்கிறான், ஏன் செய்ய திரும்ப சொல்லிக்கணும். ஒரு தவறு செய்யறதுக்கு முன்னாலே யாரா கேட்டா என்ன சொல்லலாம் அப்படிலாம் வச்சுக்கிடுவோம். ஆனா சஹாபாக்கள் பாடமே இல்லை. சர்வசாதாரணமாக விபச்சாரம் செய்தவங்க நம்ம வரலாறு அடிக்கடி படிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அந்த மாதிரி ஆட்களை இப்ப உள்ள சாதாரண மனசு கூட செய்ய மாட்டாங்க. ஒரு சாதாரண முஸ்லீம் அல்லாத ஒரு சாதாரண கூட செய்யாது அவங்க செய்திருக்கிறான். என்னது, ஒருத்தன் மனைவி திரும்ப முடிக்கிறான், திரும்ப முடிச்சு தன்னுடைய மனைவிக்கு குழந்தை வர தாமதம் ஆயிட்டா அந்த குழந்தை மாதவிடாய் நின்ற பிறகு அவரே ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்க, அவனை இருந்துட்டு வா, ஒரு குழந்தை பத்திட்டு வான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தான். இன்னைக்கு கூட சாதாரண செய்வாங்களா, அவங்க அப்படிதான் செய்தாங்க. ஆனா அவங்களெல்லாம் எப்படி மாற்றுவாருங்க. இந்த குர்ஆனுடைய பாடம் ஹதீஸுடைய பாடம் அல்லாஹ் எப்போது பார்க்கிறான், அல்லாஹ் எப்போது கேட்கிற பாடம் எப்படி மாத்துது. நம்ம பிரபலையும் அடிக்கடி கேட்ட செய்தி மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மாயிஸ் மாலிக்கும் சஹாபி, அவரே நேர வந்து அல்லாஹ்வோட தூதரே எனக்கு தண்டனை கொடுங்க, நான் பாவம் எனக்கு பெரிய பாவம் செஞ்சேன், அந்த பாவத்திற்குரிய பரிகாரம் அது சட்டம் என்னன்னு தெரியுமா, கல் எடுத்து கொள்றது, அது அவனுக்கு தெரியும். அது 4 மூல சோத்து மத்தியில் இல்ல பகிரங்கமா கொண்டு வச்சு ஒரு கூட்டத்தை நிப்பாட்டி இந்த ஆள் இந்த தப்பண்ணான்னு சொல்லி கல்லால் அடிச்சு கொள்ளணும். ரபியா சொல்லி காட்டுறான், கூட்டம் நிக்கணும், அவனை கல்லால் அடிச்சு கொள்ளணும். அதுவும் தெரிஞ்சிருந்தும் தண்டனை கேட்கிறார். அல்லாஹ்வோட தூதர் என்ன செய்தாங்க தெரியுமா, அப்படி திரும்பிட்டான். இந்த பக்கம் சொல்றாரு, அப்படி திரும்பினாங்க. அப்ப என்ன அர்த்தம், கோப்ப வேற இல்லையான்னு சொல்ற மாதிரி அர்த்தம். அவர் இந்த பக்கம் வந்து அல்லாஹ் தூதர் தப்பு செய்ய தண்டனை கொடுக்க, அவர் வேற பக்கத்து 4 பக்கம் சொல்றாரு. வேற சில நிறைய ஹதீஸ்ல பார்த்தா என்ன இந்த புடிச்சு உளறானோ அப்படியா, அவன் என்னண்டா கண்டுக்காம போட்டு நம்ம குறைஞ்ச விஷயம் கேட்டுட்டு சரி பரவாயில்லன்னு சொல்லுவோம். சில விஷயத்தை எல்லாம் கேட்டது என்ன செய்த எல்லாம் கேட்டு அதுல ஒண்ணுமே கேட்கல. 4 பக்கம் திரும்புறாங்க.
நாலாவது விடமாட்டேங்கிறார். குடிச்சு உணர்வாக பண்ணிக்கிட்டாங்க. அவர் ஊதுறாரு, நான் குடிக்கிறதுல சுய உணர்வோடு தான் பேசுகிறேன். யோசிச்சு பாருங்க, யாரும் அவர் தப்பு செய்த கண்ட மாதிரியும் தெரியல, வரலாற்றுல யாரும் விமர்சிச்சது மாதிரியும் தெரியல. யாரு கண்டுட்டா? யாரு கண்டுட்டா? அல்லாஹ் கண்டுட்டா. அதுதான் அவன் பதிச்ச பாடம். நான் செய்த பார்த்து அல்லாஹ் பார்த்துட்டான். அப்ப அவன் நாளைக்கு கேட்பானே, தண்டிப்பானே என்ற கவலையில ஓடி வந்து கேட்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு பல முறை திரும்பி விடாதனால கடைசியில அவர் அடிக்கிறான், அடிக்க சொல்றான். கல்லால் அடிக்கும் போது என்ன ஓடுவான், தாங்க முடியுமா? அடிக்க சண்டை வேண்டாம், ஓடினார். அப்ப பேசுறாரு, நம்ம நல்லா பேசுவோம், என்ன வேணா பேசுவோம், இந்த வேணுமா, இதெல்லாம் ஒழுங்கா இருந்த சண்டை கிடைச்சிருக்குமா, அப்படி எல்லாம் பேசுறாங்க. அப்ப ரசூல் சொன்னாங்க, மாயிசை அல்லாஹ் மறைச்சுக்க கூடாதா? எவ்வளவு ஆசைப்பட வாருங்க. அல்லாஹ் மறைச்சிட்டான், இவரும் மறைச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் செய்த இந்த பாவத்தை பரிகாரம் பாரு, அதை இந்த ஊருக்கே பங்கு வச்சு கொடுத்தாலும் அதை விட மிஞ்சிடுவாங்க. அப்ப இதெல்லாம் எதுனா செய்தாங்க? அவங்க இந்த விவரம் இல்லாதவங்களா? எல்லா விவரம் இருந்தது, இருந்தாலும் ஒன்றை பயந்தார்கள். அல்லாஹ் பாக்குறானே, அல்லாஹ் கேட்கிறானே, இந்த உணவுதான் அவளை அல்லாஹ் தூண்டு கொண்டு வச்சு. அவ பரிகாரம் கிடைக்கணும், அல்லாஹ் கிடைக்க பரிகாரம். அவர் ரசூலுல்லாஹ் வந்தா பரிகாரம் கிடைச்சிரும், அது சரியான பதில் கிடைச்சுன்னு வந்தாங்க. அந்த மாதிரி இவங்க வந்தாங்க, வந்து கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல ஒண்ணு பதில் சொல்லல. அப்புறம் அல்லாஹ் தான் தொடர்ந்து இறக்கிட்ட ஆயத்தை இறக்கிட்டான். வல்லதீன யுலாஹிரூன மின் குர்ஆன் சூரத்துல் முஜாதலா, இந்த அத்தியாயத்தை படிச்சு பாருங்க. 58வது வசனம் அத்தியாயத்துல முதல் தொடக்கத்துல 4 வசனம் குர்ஆன் படிங்க. இந்த ஒரு பாடம் நம்ம திருத்தும். ஜும்மாலாம் கொஞ்ச நேரம் சொல்லலாம், நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால விரிவுரை வந்துச்சு. தஃப்சீர் இப்னு கஸீர் அருமையான ஒரு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன், யாரும் தூக்குற மாதிரியே தெரியல. படிச்சு பாருங்க, இதை படிச்சா தாங்க பயனு. நீ வேற என்ன செய்தா? ஆனா எல்லாரும் என்ன தெரியுமா, எல்லாரும் தெரியும் வியாபாரம் என்ன வியாபாரம், என்ன துன்யா சொல்லாத ஆளே இல்லை. அது சொல்லிக்கிட்டே அதுல போக பார்த்தீங்கன்னா யாரும் விட மாட்டேங்கிறான். நிறைய பேர் வரும்போதே கரெக்டா வியாபாரத்துக்கு போற மாதிரி பள்ளிக்கே வர்றாங்க. அதெல்லாம் சில பார்த்தீங்கன்னா ஓரத்துல உட்காந்து முடிச்சுட்டு ஓடுறதுக்காண்டி. அப்ப அந்த மாதிரி எல்லாம் அது அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா இதுல இல்ல பாருங்க, இதுதான் முக்கியம். வேற இதுதான் நாளைக்கு நமக்கு மண்ணறையிலும் மறுமை வாழ் கூட வரப்போறது. ஒரு ஆயத்து படிங்க, அல்ஹம்துல் படிச்சாலே 50 நன்மைங்க. இது வேற எதுவும் கிடையாது, ஹதீஸ் கூட கிடையாது. அல்ஹம்து அவன் வாயில சொல்லிட்டா ஆ இல் ஹா இந்த 5 எழுத்து. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆயத்து குறைஞ்சி எத்தனை எழுத்து இருக்கும்? ஒரு ஆயத்துக்கு 50 எழுத்துள்ள இருக்குது, 100 இருக்குது, 10 இருக்கு, 20 படிச்சுக்கிட்டா ஒரு நாளைக்கு 100, 500, 1000 நன்மை கிடைக்கும். இப்படி கணக்கு பார்க்கணுங்க. இன்னைக்கு நான் 50 ஆயத்து இருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 500 எழுத்து இருக்கும், எனக்கு 5000 நன்மை கிடைச்சு. ஒரு 10 ஸலவாத் சொல்லிட்டேன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மது, 10 ஸலவாத் சொல்லிட்டேன், எனக்கு 100 அல்லாஹ்வுடைய அருள் கிடைச்சிச்சு. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் 100 சொல்லிட்டேன், நீங்க நான் மிகச்சிறந்த செயலை செய்துட்டேன். இப்படி உறுதி எடுக்கணுங்க. இதுதான் நாளைக்கு நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய பயன் தரும். வேற இந்த உலகத்துல வேற எதுவும் நம்மளுடைய கூட வரப்போறதே இல்லை. எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கானே, என்ன அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம பாடத்துல பதியெடுக்கிறதுக்காக. அதெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. 58 அத்தியாயத்துடைய 1, 2, 3, 4 தொடர்ந்து இந்த விஷயம் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப அவங்க மனசு என்ன இருந்துச்சு, யாராவது ஒருத்தர் தன்னுடைய மனைவியை பார்த்து என்னுடைய தாயோடைய புதைப்படி சொல்லிட்டா அவ தாய் ஆயிடுவான். அப்படி தாய் ஆயிட்டா அந்த உறவு முடிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு அவன் கடவுளே வாழ முடியாது. இதுதான் அங்க ஆரம்ப சட்டம். அப்ப இந்த சட்டத்துக்கு அல்லாஹ் பரிகாரம் சொல்றான். அப்ப நிறைய ஆயத்து குர்ஆன் இருக்கும், நீங்க படிச்சு பாருங்க. இந்த சட்டத்தை பிறகு அல்லாஹ் மாத்திடுவான். சில ஆயத்து சட்டம் இருக்கு, ஆயத்து இல்ல. சில ஆயத்து இருக்கு, சட்டம் இல்லை. அப்படின்னு நிறைய இருக்குது. அப்ப இப்படி இந்த ஆயத்துக்கு இந்த சட்டம், இப்ப சட்டம் இந்த சட்டம் இது கிடையாது, ஏன்னா முடிஞ்சு போச்சு. அந்த தாய்ங்கிற பேர் மாறி. அல்லாஹ் சொல்றான், எப்போதும் உங்களிடத்தில் யாரெல்லாம் மனைவியை தாய்க்கு ஒப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அவங்க தாயா மாட்டாங்க. அப்படி ஒப்பிட்டதுனால அவ தாயார முடியாது. யார் பெற்றெடுத்தாலும் அவதான் தாய். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற ஸ்தானத்திற்கு வேற யார் வரவே முடியாது. அவ மனைவிதான் என்ற சட்டத்தை கொண்டு வரான். அப்படி கொண்டு வந்து என்ன பரிகாரம் அதுக்கு, அது அல்லாஹ் சொல்றான். இப்படி ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவியை தாய்க்கு ஒப்பிட்டுட்டா அவன் என்ன செய்யணும் கேட்டா அல்லாஹ் சொல்ற, ஒரு அடிமையை உரிமை விடுவது. அவன் அந்த பெண்ணை சொல்றாங்க, உன் கடவுளை சொல்லி ஒரு அடிமை விட சொல்லு. அவர் எங்க அடிமை விட, அவர் அப்பாவி பணமே இல்லை, வசதி இல்லாத. அப்படியா? அப்ப என்ன செய்ய, 60 நோம்பு பிடிக்க, ஒரு நோம்பே பிடிக்க முடியாது. அவர் கிழமை 60 வைக்க பிடிக்க போறாட்டான். அவன் 60 ஏழை சாப்பாடு, அவருக்கே சாப்பாடு இல்லைட்டாங்க. அவன் அந்த மாதிரி ஆறுதான் என்ன செய்கிறார், இப்படி செய்கிறார். அப்படி செய்த பிறகு அவர் ரசூலுல்லாஹ் அவள் இருக்கு சொன்னாங்க. அப்ப ஒரு கூட நிறைய பேர்ச்சி பழம் இருந்துச்சு.
அப்ப இன்னொரு வாழ் கொடுத்து விடுறாங்க. ரெண்டையும் சேர்த்து இதை கொடுத்து தர்மம் செய்து விடுறாங்க. அந்த பெண்ணு கேட்கிறாரு, இந்த மதீனாவோட எல்லையிலேயே என் கணவரை மாதிரி என்ன மாதிரி ஏழை யாரும் கிடையாது, சரி நீரே வித்துட்டு கேட்டான். இதை ஏன் சொல்றேன்டா, இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ்ட்ட நேரம் கேட்கிறான். இந்த சஹாபாக்கள் அவன் வாழ்க்கையில ஏற்பட்ட விஷயத்தை பாருங்க, தீர்வு கிடைச்சிச்சு. வேற யார்கிட்டயா சொன்னா தீர்வு கிடைக்குமா? பல மாதிரி குழப்பிடுவான், இதெல்லாமோ சொல்லிடுவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய சிபாரிசே பண்ணாங்க, சேர்ந்து வாழ ஏன் இந்த மாதிரி சொல்றேன். அல்லாஹ் அதை விரும்பல. அப்ப அல்லாஹ் சட்டத்தை அல்லாஹ் சொல்லிட்டான், ஒரு அடிமை விரும்பி விடணும், அல்லது 60 நோம்பு பிடிக்கணும், அல்ல அது தொடர்ந்து நோம்பு பிடிக்கணும், 60 ஏழைக்கு சாப்பாடு போடணும். 3மே இல்லைண்டு இப்படி நம்ம சொன்ன விடுவோமா? அயோக்கிய பேர் காசு இல்லைன்னு சொன்னீங்கன்னா தரல பண்ணி கொடுப்பியா? அதை வச்சு இலக்கிய வச்சுக்கிட்ட கேட்கறாரு. நம்ம அப்படிதான் கோவம், ஒரு கோவப்படல, சிரிச்சாங்க. பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள்கிட்ட பழகிற பழக்கங்களும், அதனாலதான் அவங்க ஓடி வந்தாங்க. அதுதான் காரணம். நம்ம வரும்போதே முகத்தோடு வச்சுக்குவோம், இதான் எனக்கு வேலை, எனக்கு 1008 வேலை இருக்கு, ஓவரையை பார்க்கணும் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவோம். அப்ப அவங்க அப்படி இல்லை. என்ன இருந்தாலும் அவனை முகத்து மறுமலர்ச்சியோடு அந்த ரசூலுல்லாஹ் ஒரு சகோதரன், அவனை பார்க்கும் போது புன்முறுவலோடு பார்ப்பதும் தர்மமே தான். இது எந்த தலைவன் சொன்னான்? அல்லாஹ் தூதர் சொல்றாங்க. ஒருத்தர் வரும்போது அங்க வரும்போது அவனை ரொம்ப நல்ல புன்முறுவோடு பார்க்கணும். சில பேரை பார்த்தாலே பேச மசோராது, அப்படி தெரியுதா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அதையும் சொல்லி காட்டினாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அழகா வரவேற்று அவருக்கு அழகான பதில் சொன்னாங்க. அதான் சஹாபா அப்படி உறவு இவ்வளவு சிறந்த உறவு. இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பார்க்கிறோம். அதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த பழக்கத்தை கொண்டு வரணும். பிரச்சனையா அல்லாஹ் சொன்ன விஷயத்துக்கு போவோம். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய விஷயம் குரான், அல்லாஹ் அன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல, நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாட்ட குரான் இருக்கு. அந்த குரானை படிச்சு பாடம் பண்ணி நடந்த சஹாபாவுடைய வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு. 2 பாடம் நம்ம இருக்கு. அதை தவிர எல்லா பாடமும் நல்லா படிப்போம். நம்ம குரானை தவிர எல்லா பாடத்தையும் பல வருஷம் படிப்போம், பயிற்சி எடுப்போம். ஆனா இது பயிற்சி கிடையாது, பாடம் கிடையாது. உங்களை யாருங்க தொழுகை பயிற்சி எடுத்து சொல்லுவாங்க? நல்ல தொழுகை படிச்சு இன்னையும் பாருங்க, சும்மா கை கட்டு வைத்து 4 மதம் தான் வெளியே, அது நம்மளை பார்த்தா 40 பார்த்து அந்த மாதிரி கை கட்டான். கையை உயர்த்துறது கெட்டுறது பாத்தீங்கன்னா ஏன் காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப காலத்துல மெம்பர்ல ஏறி தொழு வச்சாங்க. ஏன் எல்லாரும் பார்க்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் செய்தா சொன்ன உடனே நல்லா பார்ப்பாங்க சஹாபாக்கள். அவருடைய மெம்பர்ல ஏறி கையை கெட்டி ருக்கும் செய்து சுது மணி கிளை இறங்கிடுவாங்க. முதல்ல அப்படி நல்ல குனிஞ்சுதான் பார்ப்பாங்க, நிமிடம் பார்ப்பாங்க, ஏன்னா உடனே தெரியாது. அதனால பிறகுதான் கொஞ்சம் மாத்தினாங்க. அதனால அல்லாஹ்வுடைய கையை எப்படி உயர்த்துறாங்க? ஹதீஸ் தெளிவா 2 கையை நேரா உயர்த்தாங்க. உயர்த்தி அப்படி இடது கோடி மணிக்கட்டு வச்சாங்க, இப்படி வச்சாங்க, அப்படிலாம் 2 முறை. அப்ப இப்படி கட்டி தொழுதார்கள் பாடம் தெரிஞ்சு நம்ம கேட்டா எப்படி பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்த உடனே அது ஓடி சில பேர் ருக்கு போறது போது கை கட்டு போவாங்க. கேட்டு தேவையில்லை, ருக்குல இருந்தாருன்னா அல்லாஹ் சொல்லி ருக்கு போயிடுங்க. வளமில தக்பீர் கெட்டுட்டு பழகிட்டோம். தக்பீர் கெட்ட முடியாது. தக்பீர் செய்ய முடியும் சொல்லத்தான் அப்படி. தக்பீர் அல்லாஹ் அக்பர் சொல்ற வழக்கத்தில் இருந்துருச்சு. தக்பீர் கெட்டுறது, இஹ்ராம் கெட்டுறது. இஹ்ராம் எல்லாம் கெட்ட முடியாது, துணியத்தை கட்டலாம். இஹ்ராம் நியத், உம்ராக்கு ஹஜ்ஜுக்கா. ஆனா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம ஜேன் சொல்லும்போது இஹ்ராம் கட்டிடலாம் கேட்போம். ஆனா இஹ்ராம் கெட்டுறது இல்லை. என்ன செய்ய இஹ்ராம செய்யற நியத் செய்யறது. நான் உம்ரா செய்து நியத் செய்து சொல்லணும். ஆனா பழக்கத்தில் வந்ததுனால தொழில் பண்ணி வச்சுக்கலாம். ருக்கு இமாம் போயிட்டார், என்ன செய்ய வேண்டியதில்லை, கையை கட்ட வேண்டியதில்லை, அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு ருக்கு. ஏன்னா இமாம எங்க எனக்கு ஏற காண்டி அதோட செய்யுங்க. அவனுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியறதே கிடையாது. தொழுகையை பத்தி படிச்சு தூர ஆட்கள் கிடையாது. அதுல படிங்க, 4 நிலைதான் இருக்கு. 4 நிலை: நிற்பது, குனிவது, சுஜூத் செய்வது, அமர்வது. எவ்வளவு சுருக்கம் பாருங்க. இந்த 4 நமக்கு தெரியாது. செய்யல உட்காலத்துல நிறைய பேருக்கு கையை கட்ட தெரியலன்னு இல்லை, அதை எடுத்து முயற்சி செய்யல. பெரிய அறிவாளி தான் நீங்க, யாரும் அறிவாளி குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு உலகத்துல செய்றீங்க. அறிவு இல்லாம யாரும் இல்லை. அந்த அறிவை இங்க திருப்பல, திரும்பிட்டா நீங்களும் பெரிய அறிவாளிங்க. அன்னைக்கு இன்னைக்கு எங்களை மாதிரி மாசாலாம் போய் படிக்கணுங்கிறது இல்லை. அப்படி போனக்கே எல்லாம் மாசா இருக்கு. எல்லா பள்ளியில நம்ம மாதிரி பள்ளிகள்ல நிறைய மாசா இருக்கு. நீ படிக்க மாட்டேன், குரான் எடுத்து படிக்கிறது பெரிய வாய்ப்பு. படிச்சு பாருங்க. இப்ப நான் சில பேர் ருக்கு பேரு கையை கட்டுவோம். சில நினைச்சுக்கிட்டாங்கன்னா சரி இவங்க என்னமோ செய்யறாங்க போட்டு, அப்படி கொஞ்சம் பேர் செய்யறதே இல்லை. இமாம் நேர பின்னால் நிற்கிறாங்க கூட கொஞ்சம் பேர் கட்டுவாங்க, கொஞ்சம் கேட்டு. அவ என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க என்னமோ தனியா சவுதியில போய் பார்த்துருக்காங்க போல் இருக்கு, அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. என்ன காரணம்?
ஆனா சும்மா கை கட்டல ருக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு இன்னைக்கு பாருங்க எல்லாரும் கொஞ்சம் நினைக்கிற செய்யுங்க எழுந்து நின்ற உடனே ஒருவேளை நான் சொன்னதெல்லாம் நிக்காம தான் இருந்தீங்க நின்ன உடனே என்ன செய்வீங்க தெரியுமா காமிச்சது நிக்கிறீங்க என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க கை விடுங்க எல்லாரும் தன் அறியாமலே கை போகுது அப்ப என்னன்னா வணக்கம் வந்து இப்ப நிக்கிறது இல்லைன்னு நினைச்சிட்டாங்க இப்ப நிக்கிறது வணக்கம் இல்லைன்னு இயல்பா மனசுல படுது அதனாலதான் தொழுகை எப்ப போய் சேர்ந்தாங்கன்னா கையை கெட்டினா தான் ஆரம்பம் தொழுகை இப்படின்னா கிடையாது தொழ ஆரம்பிக்கல அப்படின்னு அர்த்தம் கையை கட்டினா தான் தொழ போறான்னு அர்த்தம் இது கொஞ்சம் நீண்ட நிலை சுருக்க நிலையில ருக்கு பிறகு அதனால சில பேர் இந்த மறுக்கிறதுக்காக வேண்டி ஹதீஸ்கள் எப்படி தெரியுமா ருக்குவுக்கு முன்னால் எந்த நிலை இருந்தாலும் அந்த நிலை வரும் வரைக்கும் அவர்கள் கையை நேராக நின்றார்கள் ருக்கு முன்னால் எப்படிங்க இருந்தோம் எப்படி இருந்தோம் கை கட்டி இருந்தோம் அதுதான் கரெக்ட் ருக்கு உங்கள் நிலைக்கு வர வேண்டும் அதை பெரிய தத்துவம் மாதிரி பேசி சில பேர் அதாவது கொச்சையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க ஷேக் இப்னு பாஸ் ஒரு பெரிய ஷேக் சவுதி அரேபியால ஒரு குறிப்பிட்ட வயசு கண் தெரியல ஆனா அவர் மாதிரி மனப்பாடம் பண்ணால சவுதி அவ்வளவு படம் பண்ண இன்னைக்கு நெட்டை திறந்த எந்த நெட் எடுத்து பார்த்தாலும் அவர் பேர் வந்துடும் ஷேக் இப்னு பாஸ் போட்டு அவர் அந்த தலைப்பு எல்லா விஷயம் அந்த அளவுக்கு அவரை அல்ல அந்த கண் தெரியாரு அவர் கிட்ட சொல்றாரு அவர் கிட்ட சொல்லுற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இந்த ஹதீஸ் தொழுகையை பற்றி அதிகமாக அறிவிச்ச ஒரு சஹாபி சஹாபி தான் அவர் சொல்றார் மக்கள் தொழுகையிலே நிற்கிற போது தம்முடைய கைகளை நெஞ்சி வைத்துக் கொள்ள யோகப்பட்டிருக்கிறார்கள் தொழுகைனா ஆறு கடைசி முடிவு வரைக்கும் தொழுகைதான் அப்ப தொழுகைன்னு வந்துட்டா கையை விடக்கூடாதுன்னு அர்த்தம் அப்ப என்ன நிலையிலையா கையை கட்டிக்கணும் ருக்குலையா முட்டுக்கால வைக்கணும் சுஜூலையா பூமியில வைக்கணும் அமர்வுலையா தொடையில வைக்கணும் அவ வைக்கணும் இருக்கிறதே உடனே வரவே இல்லை அவ என்ன பிரச்சனை ஏன் அப்படி செய்யறாங்கண்டா எந்த ஹதீஸ்கள்லையும் எந்த கிதாபிலையும் சல்லல்லாஹு கையை உயர்த்தினார்கள் இருக்கே தவிர விட்டாங்கன்னு வரல அவ என்ன நினைக்கிறாங்க கையை உயர்த்த விட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த என்ன சொல்றது தொழுகையில கை வைக்கும்படி கட்டும்படி ஏவப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் தொழுகையில் இருக்கிற அர்த்தம் என்ன கையை கெட்டிக்கிறது தான் கையை விட்டுதான் கிடையாது உதாரணம் சொல்றது உதாரணம் நீங்க சமியல்லாஹி மின் சொல்லி மட்டும் போயிடுவீங்க ஆனா ருக்கு பிறகு சமியல்லாஹி மின் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம் மில்ல சமாவாத்தி மில்ல மாஷித மின் பர்ஷைல் பாது அஹ்லஸ்ஸலா நிறைய இருக்கு அதை வந்து சொல்றா வச்சுங்களேன் அவர் சும்மா சொன்னா என்ன நினைப்போம் என்ன மேக் பார்த்து நிக்கிறாரா என்ன தூராரா என்ன செய்யறாரு தெரியலையே அப்படி யோசிப்போம் இப்படி நிக்கிறாரு அவர் கூட சேர்றதா இருந்தா கூட என்ன செய்ய மாட்டோம் சேர மாட்டோம் ஏன் சும்மா நிக்கிறாரு என்ன தெரியலையே அப்படிதான் நினைப்போம் ஒரு லட்சம் மேப்பா நிக்கிறாங்க என்ன நினைப்பீங்க தூர நினைப்புமா என்ன எப்ப நினைப்பீங்க தோழாண்டு கை கட்டாரு கையை கட்டினா தோழான்னு டக்குன்னு சேர்த்துக்குவோம் கையை விட்டுன்னா என்ன நிக்கிறது மனுஷன் தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம் அப்ப கையை விடுவது என்பது தொழில்கள் நிலை அல்ல இந்த ஹதீஸெல்லாம் படிச்சு அவர் சொன்னார் அந்த மாதிரி சொல்லித்தான் ஹதீஸை வச்சுதான் அவர் ஆதாரம் சொன்னார் சில விளங்கல நம்ம எதையும் படிக்காத தெரிய மாட்டேங்குது புதுசா சொல்றாரு என்னமோ பழசு நிறைய படிச்ச மாதிரி பழசே யாருக்கு உட்படி இல்லாது அதனால புதுசா சொல்லி நமக்கு தெரியுது அதனால உட்கார்ந்து படிச்சு பாருங்க நம்முடைய வணக்க வழிபாடுகள் இப்படி அமையணும் அதனால ஆரம்ப கால சட்டம் மாறி போச்சு இப்படி ஒத்து இப்ப இந்த காலத்தை விட்டாலும் அது கிடையாது அந்த காலம் அப்படி அதுக்கு பிறகு வேற யாராவது சொன்னாங்களா செய்தாங்கன்னா வரக்காணும் அதோட முடிஞ்சிச்சு அப்படி சொன்னாலும் பரிகாரம் தான் ஒரு அடிமை அடிமை கிடையாது அறுவை நோம்பு பிடிக்கணும் அது 67 சாப்பிடணும் அவ்வளவு பெரிய குற்றம் இந்த குற்றம் அவ எதுக்காக இந்த குற்றத்துக்கு பரிகாரம் சொல்லல அந்த பெண்ணு ஓடி வந்தார்கள் அவ சஹாபாக்கிட்ட ஆண்கள்கிட்ட பெண்கிட்ட மிகப்பெரிய சிறப்பம்சம் தம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாக அல்லாஹ் ரசூல் தேடி வந்தார்கள் அவனை கேட்டாங்க படிச்சாங்க செயல்பட்டாங்க அவன் உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து இன்றைய வரையில சிறப்பாக என்று பெண்களை ஆண்களையும் துவா செய்கின்ற அளவுக்கு போய் சிறந்து இருந்திருக்கிறாங்கன்னா முக்கியமான உன்னதமான முறையான ஒரு காரணம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதத்தை படிச்சு பின்பற்றார்கள். நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணமடைகின்ற வரை நம்முடைய சொல்லும் செயலும் வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து இணைந்து படித்து அது அடிப்படையில் உண்மையான வாழ்ந்து உண்மையாக கிடைக்கிற நண்பாக்கிய தந்தல்வானாக பாரக்கல்லாஹு லி வ லக்கும் பில் குர்ஆன் அதீம் வரஃபத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் முஹம்மது வ அலா ஆலிஹி வஸல்லம். அன்பிற்குரிய சகோதரர், அதே போல ஜமீலான்னு ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க தன்னுடைய கணவர் மூத்தா போன உடனே இன்னைக்கு நிறைய பேருக்கு தலாக் விஷயமே ஆண்கள் தெரியாது பெண்கள் தெரியாது.
ஆனா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க பாருங்க. தன்னுடைய கணவர் மூத்தா போகும்போது அவன் கற்புக்கு தான் குழந்தை உண்டாயிருச்சு. அவர் மூத்தாய் கொஞ்சம் குழந்தை பிறந்துருச்சு. அப்படி குழந்தை பிறந்த உடனே சவுதி அரேபியா இன்னைக்கு வரைக்கும் மறுமணம் சர்வசாதாரணம். ஒரு மனுஷன் 4-5 கிழமை வச்சுக்குவான். அது மாதிரி தலாக்கார பெண்ணு வித்தா முடிஞ்சோன்னு திரும்ப அவள் மறுபடியும் சரியாயிடுவான். ஆனா அவங்க என்ன செஞ்சு அலங்கரித்துக் கொண்டு தன்னை யாராவது விரும்பி கேட்க மணமண் மாதிரி காட்டிக்கிட்டாங்க. அப்ப அவ சொந்தக்கார ஒரு ஆள் போய், என்ன உன்னை பார்த்தா கல்யாணம் வைக்கிற பெண் மாதிரி தெரியுத, நீ கல்யாணம் வைக்க முடியாது, அது சத்தியம் சத்தியம் சொன்னார். அல்லாஹ் சத்தியமா சொல்ற, நீ நிக்காலாம் செய்ய முடியாது. 4 மாசமும் 10 நாள் முடியாம கல்யாணம் வைக்க முடியாது. ஏன்னா ஒரு கனவு மூத்தாயிட்டா பெண்ணுக்கு இந்த எவ்வளவு நாள், 4 மாசமும் 10 நாள். ஆனா அதே பெண்ணு குரான்ல என்ன தலாக் அத்தியாயத்தை வருது, அவளுக்கு பெண்ணு அவ கருப்பம் இருந்தா, கருப்பமா இருக்கிற காலத்துல மூத்தாயிட்டா, மூத்தாவோட குழந்தை பிறந்த இந்த முடிச்சு. இந்த சட்டம் அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. யாருக்கு தெரியல? அந்த சஹாபிக்கு அவரோட சொந்தக்காரர் தெரியல. அவர் சத்தியம் பண்ணி சொல்ற. அப்ப என்ன அர்த்தம்? அவர் அதான் சரி நினைச்சுக்காரு. அவர் சத்தியம் பண்ணி சொன்னதுனால பொதுவாக சத்தியம் பண்ணிட்டாலே கொஞ்சம் வசுவாசம் வந்துடும். நல்லா தெரிஞ்சவங்க சத்தியம் பண்றாரு, தப்பா இருக்குமோ உடனே அவங்க என்ன செய்யறாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணி நேரம் சொல்லாட்ட போறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நான் இப்படி செய்து கொள்ளேன், நான் செய்துக்கு இப்படி சொல்றாருன்னா நீ செய்தா நல்ல சரியா அப்படி விட்டான் பாருங்க. அன்னைக்கு ஆண்களுக்கு பெண்ணுக்கு உறவு இருந்துச்சு. பாத்தீங்கன்னா உடனே செய்ய போயிட்டாங்க, போய் கேட்கறாங்க. இப்ப சொன்ன பின்ன யாரையும் கவனம் பண்ணாங்க. ஏன் அல்லா இடத்துல சொல்லிட்டாங்க. இந்த பெண்ணை உமருடைய ஆட்சி காலத்துல திரும்ப கூப்பிடுறாங்க. அப்போ இந்த பிரச்சனை வருது. இந்த மாதிரி கருப்பம் இருந்தா அந்த பெண்ணுக்கு எவ்வளவு தரலாம், குரான் இருக்குதான் செய்யுது. சில டைம்ல கவனம் இருக்காது, அந்த பெண் நடந்து அப்படியே சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன இந்த ஆயத்து அது எதை காட்டுனா, உண்மையில உலகத்துல வாழும்போது 2 அடிப்படை, 3 அடிப்படையே இல்லை. இந்த 3 போக நிறைய விஷயம் வந்து காலையில் பிரச்சனை இந்த 3 வச்சுதான். 2க்குள்ள 2 பாருங்க பிரச்சனையே வராது. அல்லாஹ் ரசூல் குரான் சொல்லி பாருங்க, பிரச்சனையே வராது. 3வது எதையாவது சொன்னீங்கன்னா ஒரு சின்ன சிக்கல் வரும். அதுல 3வது போல பிரச்சனை ஏற்படும். அதனால நாட்டுல பிரச்சனை காரணமே அதுதான். முஸ்லீம்கள் மத்தியில பிளவுகளுக்கு, முஸ்லீம் மத்தியில் கருத்து வேறுபாடுகளுக்கு, நல்லவங்க சரி, குடும்பம் சரி, அமைப்பும் சரி, நிர்வாகம் சரி, எல்லாத்திலும் கேடுபாடு வருது. முக்கியம் 2 காலம் தான். எல்லாத்துக்கும் அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் நின்றுட்டா பிரச்சனை இருக்காது. அல்லாஹ்வுடைய அருள் வந்து வத்தியுல்லாஹ் ரசூல் அல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ் கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய அன்பும் கிடைக்கல சொல்லுகிறான். ஆக உலகத்தில் வாழ்ந்து மரணமடைகின்றவரை நம்முடைய எல்லா சொல்லுக்கும் சேர்க்க ஆதார அடிப்படையாக குரானையும் அதற்கு விளக்கமான அதிசயம் படித்து அதன் அடிப்படையில் நடந்து பிற மக்களை அதன் வழியில் நடத்தி செல்லக்கூடிய நன்மக்களை ஆக்கியல்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி அஸாபன்னார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.